سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ابشروا فإني سأقرأ عليكم ثلث القرآن أو كما قال عليه الصلاة والسلام. இன்றைக்கு நாம பார்க்க போறது சூரத்துல் இக்லாஸ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இன்னைக்கு நாங்க பார்க்க போற சூரா குர்ஆனிலே ஒரு விசேஷமான, ஒரு மகத்தான, ஒரு பிரம்மாண்டமான அர்த்தங்களை பொருந்திய ஒரு சூரா. அதுதான் சூரத்துல் இக்லாஸ். எவ்வளவு மேன்மையும் மகிமையும் மிக்க ஒரு சூரா என்றால், இந்த சூறாவை நேசித்தாலே சுவர்க்கம் போகலாம், சூறாவை விரும்பினாலே சுவர்க்கம் போகலாம். புகாரில் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னார், வல்லாஹி இன்னி லஉஹிப்பு ஹாதிஹி ஸூரா குல் ஹுவல்லாஹு அஹத். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா அத்ஹலகல் ஜன்னah. அந்த சூராவை நீ நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்துக்குள் நுழைக்க செய்வார். அவ்வளவு முக்கியமான ஒரு சூரா. இந்த சூராவுக்கு சொல்வது சூரத்துல் இக்லாஸ். பல பெயர்கள் இருக்குது, 20க்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. ஆனால் பிரபல்யமான பெயர் தான் சூரத்துல் இக்லாஸ். இக்லாஸ் என்றால் அத்தௌஹீதுல் ஹாலிஸ், பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய சூரா. சூராவுடைய விசேஷம் என்னன்னா, இந்த சூறாவில அல்லாஹ் அவனை பற்றி மட்டும் பேச, வேற யாரை பற்றி இந்த சூறாவும். அதுக்காக இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம். இரண்டாவது விஷயம், இந்த சூறாவுடைய பெயர்கள். இந்த சூறாவுக்கு முஃபஸ்ஸிர்கள் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பெயர்களை சொல்றார்கள். முக்கியமான ஒரு சில பெயர்களை நாங்க பார்க்கலாம். முதலாவது சூரத்துல் இக்லாஸ், இரண்டாவது சூரத்துல் தஃப்ரீத், மூணாவது சூரத்துத் தஜ்ரீத், நாலாவது சூரத்துத் தௌஹீத், அஞ்சாவது சூரத்துன் நஜாத், ஆறாவது சூரத்துல் விலாயா, ஏழாவது சூரத்துல் மாரிஃபா, எட்டாவது சூரத்துல் அஸாஸ், ஒன்பதாவது சூரத்துல் குல் ஹுவல்லாஹு அஹத், பத்தாவது சூரத்துல் நிஸ்பா, 11வது சூரத்துல் ஸமத், 12வது சூரத்துல் முஅவ்விதா, 13வது சூரத்துல் மானியா, 14வது சூரத்துல் முதக்கிரா, 15வது சூரத்துல் நூர்,
16வது சூரத்துல் ஈமான், 17வது சூரத்துல் முகஷ்ஷிஷா, 18வது அல் முஅவ்விலா, 19வது அல் பரா. இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னாலே கிளாஸ் முடிஞ்சு. இவ்வளவு தன்மைகள், நூறுண்டா வெளிச்சம், ஈமான்டா நம்பிக்கை, உழைக்கிறான் அல்லாஹ்வுடைய ஞாபகம், பராத்துண்டா குஃப்ரிலிருந்து நீங்கி போறது, சமதுண்டா எந்த தேவையும் மற்றது, இப்படி எக்கச்சக்கமான பெயர்கள் மாத்திரம் இந்த சூறாவுக்கு. ஏன் இவ்வளவு விசேஷம் இந்த சூறாவுக்கு இருப்பதற்குரிய காரணம் என்ன? அதுல முதலாவது காரணம் தான் இந்த சூறா தனிய அல்லாஹ்வை பற்றி மாத்திரம் பேசுது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். புகாரி முஸ்லிம்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பி வைத்தார். அந்த படைக்கு ஒரு அமீர், ஜமாத்து அனுப்பினா ஜமாத்துக்கு அமீர் சாப் இருக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத் ஒன்று அனுப்பி அந்த ஜமாத்துக்கு அமீர் சாப் இங்கோட்டு அனுப்பினார். அமீர் சாப் தான் தொழில் போகணும். அமீரா போறவங்க இமாமத் செய்யக்கூடிய தகுதி இருக்கும். அவர் தான் ஜமாத்துக்கு அமீரா போவார். ஊருக்கு வந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் இமாமத்துக்கு தகுதியானதா இருக்கும். இப்ப அமீர் சாப் தான் என்ன செய்யறார்? சஹாபாக்களுக்கு தொண்டு நடத்துறார். அமீர் சாப் என்ன செய்யறாருன்னா, வளமைக்கு மாற்றமா ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஏதாவது சூறாவை ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதித்தான் ருக்குக்கு போறார். என்ன சூரா? பைஷா தொழுவிச்சார். ஆரம்பத்தில் சூரத்துல் பக்ரா ஓதினார். சூரத்துல் பக்ரா ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதித்தான் ருக்குக்கு போறார். இரண்டாவது ரக்காத்துக்கு வந்து ஆலை இம்ரான் ஓதிட்டு திருப்பி குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதித்தான் ருக்குக்கு போறார். வித்தியாசமான விஷயமா இல்லை. இப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இத முறைப்பாடு செஞ்சாங்க. எங்கதானே வந்த ஜமாத் வந்து நான் கால் குசாரி கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் குசாரி கேட்பான். போனீங்க பாட்டீங்க, எப்படி இந்த விஷயம் எல்லாம் நல்லம். அமீர் சாப் ஒரு விஷயம் செஞ்சார். இதுக்கு முன்னால நான் கண்டறிகிறோம். என்ன விஷயம்? குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதித்தான் அவர் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர்கிட்ட கேளுங்க, சலு லிஐ ஷைஇன் யஸ்னஉ ذلك, எதற்காக அவர் அப்படி செஞ்சார்னு கேளு. எதற்காக அப்படி செய்தார்? சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க. சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். ஏன் தெரியுமா? அந்த சூறாவுல அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வஅனா உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா, அல்லாஹ்வுடைய தன்மைகள் உள்ள அந்த சூறாவை ஓதுவதை நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, நான் செய்யாத நீ எப்படி செய்வாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவன் அல்லாஹ்வை நேசித்ததன் காரணமாக, இந்த சூறாவை நேசித்ததன் காரணமாக அல்லாஹ்வும் அவரை விரும்பி விட்டான். அல்லாஹ்வை நேசித்து விட்டான். ஒவ்வொரு இன்ஷா அல்லாஹ் ஆக முக்கியமான ஒரு சூறா. புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது சிறப்பு, வல்லதி நஃப்ஸி பியதி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னஹா லதஅதிலு சுல்ஸல் குர்ஆன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூரா இத ஓதினா எவ்வளவு நேரம் போகும்? ஒரு நிமிஷம் கூட போக. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அரை நிமிஷம். இந்த சூரா ஓதினா குர்ஆனின் 3ல் ஒரு பகுதியை ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும். எத்தனை ஜுஸ் குர்ஆன்? 30 ஜுஸ். இந்த குல் சூரா ஓதினா 10 ஜுஸ் ஓதின நன்மை கிடைக்கும். மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் போறதுக்கு இந்த சூரா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மஸ்ஜித் குபா மதீனாவுல முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல இமாமத் செய்த சஹாபி எப்ப பார்த்தாலும் என்ன செய்வார்?
இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதித்தான் அவர் தொழுவிப்பார். இந்த சூரா ஓதினார். இப்ப இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஃபுலான், ஏ மனிதனே, மா ஹமலக அலா நுஸூமி ஹாதிஹி சூரா, ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிக்கொண்டே இருக்கிறாய், என்ன காரணம்? சொன்னார், இன்னி உஹிப்புஹா, இன்னி உஹிப்புஹா யா ரசூலல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah, அந்த சூராவை நீ நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் உன்னை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டான். நாலாவது இந்த சூராவை ஓதினா எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதான் அந்த சூராவுக்கு ஒரு பெயர் அல் முஅவ்விரா, பாதுகாக்கக்கூடிய சூரா. புகாரில வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்காக படுக்கையில் வந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாவையும் ஓதி கையில ஊறி தன்னுடைய முழு உடம்புலையும் முடியுமான அளவுக்கு தேய்த்து விட்டுதான் தூங்கும். எல்லா தீங்குகளும் பார்த்தா. அஞ்சாவது, யாரு இந்த சூறாவை 10 தரம் ஓதுறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் யார் 10 தரம் ஓதுவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை அவருக்கு கட்டுகிறார். அதற்கு உமர் அல்லாஹ்னு சொன்னாங்க, எப்பயும் அமல்கள் ஆர்வம் உள்ளவர், இதன் நஸ்தக்பிரு யா ரசூலல்லாஹ், அப்படின்னா 10 என்ன, நாங்க எத்தனை ஓதுவோம், அதிகமா ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், நீங்க அதிகமா ஓதினா அல்லாஹு அக்ஸரு வ அத்யபு, அல்லாஹ் ஓத ஓத அதிகமா தந்து கொண்டே. நீ 10 தரம் ஓதினா 1 மாளிகை, 20 தரம் ஓதினா 2 மாளிகை, 100 தரம் ஓதினா 10 மாளிகை, 1000 தரம் ஓதினா 100 மாளிகை, 1,00,000 தரம் ஓதினா 1000 மாளிகை, அள்ளி அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். யார் இந்த சூறாவை ஓதுவாரோ ஓதிட்டு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நசாயி, அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி எல்லாத்துலயும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்தாங்க, அவர் தொழுது விட்டு துஆ கேட்கிறார். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அல்-அஹதுஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தொழுதுட்டு இந்த துஆ ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி யதி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகத் ஸஅலஹு பிஸ்மில் அஅஸம் அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமத்தை கொண்டு இவர் துஆ செய்து விட்டார், அந்த துஆவை இவர் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமா. அடுத்தது, குர்ஆன்ல 5 சூறாக்கள் தான் இருக்குது குல் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா. குர்ஆன்ல மொத்தம் 5 சூரா, அதுல 4 சூரா நமக்கு தெரியும். என்னது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 5வது சூரத்துல் ஜின், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின். 2வது விஷயம், இந்த சூறாவுடைய கண்டென்ட்ஸ், இந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்கு? முதலாவது, இந்த சூறாவுக்குள்ளதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடே இருக்கிறது. என்னது? தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பது இந்த சூறாவில் இருக்கு. 2வது தன்ஸீஹுல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பது இந்த சூறாவில் இருக்குது. 3வது இத்திஸாஃபுஹு பிஸிஃபாத்தில் கமால், அல்லாஹ்வுடைய பரிபூர்ண தன்மைகள் இந்த சூறாவில் இருக்குது. 4வது நஃபியுஷ் ஷுரகா, அல்லாஹ்வுக்கு ஈடு இணை துணை கிடையாது என்பது இந்த சூறாவில். இவ்வளவு இருக்கிறான 3 வசனம், 4 வசனம் தான். அது மாத்திரமல்ல, 2வது யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்குரிய மறுப்பு இந்த சூறாவில் இருக்குது. 3வது
இந்த சூரா தான் நம்முடைய அடிப்படை கலிமா. என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமாவுக்குரிய விளக்கம் இந்த சூறால இருக்கிறது. 4வது, இந்த சூறால தான் அல்லாஹ்வுடைய முக்கியமான 3 தன்மைகள் சொல்லப்படுது. முதலாவது குல், 3 பேர். குல் ஹுவல்லாஹ், முதலாவது அல்லாஹ். இரண்டாவது அஸ்-ஸமத், இரண்டாவது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அஹத், மூணாவது ஸமத். இந்த 3 முக்கியமான அல்லாஹ்வுடைய பெயர்கள் இந்த சூறால சொல்லப்படுது. 5வது என்னடா, இந்த சூறாவை அல்லாஹ் எப்படி விசேஷமா இறக்கியிருக்கிறான்டா, இந்த சூறா முடியக்கூடிய ஒவ்வொரு வசனமும் தாயில தான் முடியும். எப்படி? தால். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தால்ல ஆரம்பிச்சு தால்ல முடியும். 4 வசனம் எதுல முடியும்? தால்ல முடியுது. 5வது விஷயம், சூரா இறங்குறதுக்குரிய காரணம். சூரா இறங்குறதுக்குரிய காரணம். இப்ப இந்த சூரா இறங்குறதுக்குரிய காரணம் என்னட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க. முஷ்ரிக்கீன்கள் வந்து கேட்டாங்க, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒன்றுன்னு சொல்றீங்க, கடவுள் ஒன்றுன்னு சொல்றீங்க, எங்கட தெய்வம் எல்லாம் பொய் என்று சொல்றீங்க, நாங்க வணங்குறதெல்லாம் பிழை சொல்றீங்க. உங்க அல்லாஹ் யார்? அவன் தங்கத்தால் செய்யப்பட்டவனா, அல்லது வெள்ளியால செய்யப்பட்டவனா, அல்லது இரும்பால செய்யப்பட்டவனா, அல்லது உங்களோட வாப்பா, உங்களோட அல்லாஹ்ட வாப்பாயா? அவன் கேட்கிறது, இன்சுலனா ரப்பக், உங்களோட அல்லாஹ்ட வாப்பாயா, உங்களோட அல்லாஹ்ட மகன்யா? இதை சொல்லுங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இப்ப சூறாவை இறக்கிறான். நபிக்கு கூட பதில் சொல்ல விடாம அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? முதலாவது வசனம் தான் குல் ஹுவல்லாஹு அஹத். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், அஹத், அவன் ஒருவன். அவன் யார்? ஒருவன். அவன் தங்கத்தால உள்ளவனும் அல்ல, அவன் வெள்ளியால உள்ளவனும் அல்ல, அவன் பித்தளையால் உள்ளவனும் அல்ல, அவன் கற்பனை கேட்டாதவனும். இதே கேள்விய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய காலத்துல வாழ்ந்த நாஸ்திகர்கள் இமாம் அபூ ஹனீஃபா கேட்டாங்க, கடவுள் யார்? அவன் திண்மமா, திரவமா, வாயுவா? கொஞ்சம் சொல்லுங்களே, கடவுள் யார்? அபூ ஹனீஃபா அடிக்கடி விவாதம் செய்வாங்க கடவுள் மறுப்பாளர்களோ. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, சக்கராத்துல இருக்கக்கூடியவனுக்கு பக்கத்துல நீங்க இருந்திருக்கீங்களா? ஓ, மௌத்தானவனுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? உட்கார்ந்து இருக்கோம். அவர் எப்ப மௌத்தாகுவார்? அவர் எப்படி மௌத்தாகுவார்? அவர் ரூஹு போனா மௌத்தாகுவார். என்ன போனா மௌத்தாகுவார்? ரூஹு போனா மௌத்தாகுவார். ரூஹு இருந்தா இருப்பார். சரி, ரூஹு போனா மௌத்தாகுவார், ரூஹு இருந்தா இருப்பார். நீங்க யாராவது ரூஹ கண்ணால கண்டிருக்கீங்களா? ரூஹ நீங்க யாராவது கண்ணால கண்டிருக்கிறீங்களா? وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي. அல்லாஹ்வே சொல்றான், ரூஹ்ண்டா என்ன தெரியுமா? என்னுடைய ஆர்டர். நான் இருக்க சொன்னா இருக்கும், போக சொன்னா போய்க்கும். கோரி பரமந்தாரி சொன்னாங்க, ரூஹ் என்னுடைய ரப்பால் படைக்கப்பட்ட ரூஹு. இத கூட உங்களுக்கு பாக்குறதுக்கு சக்தி இல்லை. என்னுடைய அல்லாஹ் உங்களுக்கு பார்க்கலாமா? என் ரப்ப பார்க்கலாமா? இந்த பாவம் செய்த கண்ணால அவன் தங்கமா, வெள்ளியா, திண்மமா, திரவமா, வாயுவா? உங்களோட கேள்வியே பிற முதலாம். நீங்க உங்களா ரூஹ கொண்டு வந்து காட்டுங்க, நான் அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்டுறேன். படைமொழி வைக்கிறார். அவன் தான் அல்லாஹ். அவனை பத்தி நாங்க யோசிக்கப்படாது. அவன் எப்படி, அதை பத்தி நாங்க யோசிக்கப்படாது. அது எங்க பார்க்கலாம்? சுவர்க்கத்துலதான் பார்க்கலாம். இங்க பார்க்கிற தகுதி இந்த கண்கள் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பார்க்கிற பாக்கியம் கிடைக்கிற மராயணி. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு?
குர்ஆன்ல அல்லாஹ் 136 இடங்கள்ல சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர், அல்லாஹ்வோடு நேரடியா பேசியவர். وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ وَقَرَّبْنَاهُ نَجِيًّا. அல்லாஹ் சொல்றான், தூர் சீனா மலை எங்க இருக்குது? எகிப்துடைய ஜோர்தானுடைய போடங்கள் தூர் சீனா மலை. தேசான மலை இல்ல, சிகிரியா மலை மாதிரி இல்ல. அல்லாஹ்ட கலாம் முதலாக உலகத்துக்கு இறங்கிய மலை. அல்லாஹ் சொல்றான், பரக்கத்து கொட்டி கிடக்கும் இடம் அது. ஏறிட்டா போய் பாருங்க, ஜோர்தான் இருக்கு. கட்சி கும்பாக்கு போற செலவு தான் வரும். அல்லாஹ் வசதிய வாய்ப்பு போய் பாருங்க. அல்லாஹ்ட கலாம் முதலாக இறங்கின இடம் தூர் சீனா மலை. நியத்து வைங்க, அல்லாஹ்ட அத்தாட்சி உலகத்துல எங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெல்லாம் போய் பார்க்கணும். சும்மா கனடாவும் லண்டன் அமெரிக்காவும் செலாக்கிற கனவுல இருக்கு. அங்க ஒரு பலாயம் இருக்கு. இங்க பணம் காசு மட்டும் இருக்கும், அதெல்லாம் தலைகீழா மாறும். இன்னைக்கு பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறுமோ, மகன் இஸ்லாம் வருவாரோ, அன்றைக்கு இந்த யூரோப் கண்ட்ரி எல்லாம் மையத்தா மாறிடும். யுத்த பூமியா இருக்கிற பலஸ்தீன், யுத்த பூமியா இருக்கிற சிரியா, கணக்கெடுக்கப்படாத ஜோர்தான், இதெல்லாம் தான் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரும். நபியுடைய ஹதீஸ். பொய்யாக எதிர்பார்க்கிறீங்க, ஹயாத்தோட இருந்தா உங்களை கண்ணுக்கு முன்னால காட்டுவோம். நம்பிக்கையோட நீங்க அல்லாஹ் நிச்சயம் நடத்தாக்குவோம். சகோதரர்களே, அப்போலோ பறக்கத்தான மலை, அந்த தூர் சீனா மலை. அல்லாஹ் பேசுவாங்களா? எந்த அளவுக்கு அகீதா கிதாபுகள் எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசிட்டு ஊருக்கு திரும்பி வரக்கூடிய நேரம் 2 காலையும் பொத்தி கொண்டுதான் திரும்பி வருவாங்க. மனிதர்கள் பேசக்கூடிய சத்தம் கழுத கத்திரத்தை விட மோசமாக அல்லாஹ்ட பேச்சு ஒரு இன்பமாய். இமாம் சுதேசிக்கு பின்னால தொலாட்டி உம்ரா போன திருப்தியில் அவசரம். உம்ராக்கு போன முதலாவது கேட்கிற ஹஜர் அஸ்வத் கல் கிடைச்சிட்டா இமாம் சுதேஸ் தொழிலுக்கு வந்தாரா? இவன் தான் கேட்கிறார். அதுதான் அடுத்தது. இமாம் சுதேஸ் ஒன்று செய்யல, அவருடைய குரல்ல அந்த காலத்திலிருந்து வந்த மஹப்பத். மஸ்ஜிதுல் கபீர்ல போயிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல நின்று தொழுவாங்க. போய் சிட்டியில விஷாரைக்கு பின்னால தொழுங்கள். ஊர்கள்ல கொழும்புகள்ல நாங்க பார்ப்போம், இங்க அப்படி தெரியாது. எந்த பள்ளியில அழகான குரல்ல தியாமுல்லை தராவி நடக்குமோ அந்த பள்ளியில இடம் இருக்கிறது. கொழும்புகளும் இருக்கிறது. 8 காலுக்கு தராவி ஆரம்பிட்டா மகரிகே நோம்பு திறந்து எல்லாரும் போயிடுவாங்க. முன்சம முடிக்கிறது. அந்த அழகான குரல் பின்னாடி கொஞ்சம் நிம்மதியா சொல்லணும். அதுக்கு இருக்கிற மதிப்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதினா அல்லாஹ் சொல்றான், யா ஜிபால் அவ்இபி மஅஹும் வத்தயர். மலைகள் பறவைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து ஓடும். எப்படி பொருள்? இதெல்லாம் படைச்ச அந்த அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய பேச்சு, அதை வாயால வர்ணிக்கணுமா சகோதரர்? எவ்வளவு இன்பமா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டவர் அல்லாஹ்வை பார்க்கணும் ஆசை வருமாயிட்டு. இதெல்லாம் நீங்க சொல்லணும், அந்நியர்களுக்கு சொல்லணும். முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய சூறா இது, அந்நியர்களுக்கு சொல்ல வேண்டிய சூறா. அல்லாஹ்வை பத்தி யார் யாரெல்லாம் கேட்கிறானோ நீங்க ஒன்றும் பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை, ஓதி விளக்கம் சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த அல்லாஹ் யார் தெரியுமா? இதான் இந்த அல்லாஹ். இந்த 4 தன்மை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 தன்மையும் உள்ள ஒரு ஆளை கொண்டாங்க. நீங்க கடவுள் என்று நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். கொண்டதை நான் கியாமத் நாள் வரை இந்த 4 நீங்க கடவுள் கடவுள் யாரெல்லாம் சொல்றீங்களோ, தெய்வம் தெய்வம் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவற்றை இந்த 4 தன்மை இருக்கணும். அவர் தனித்தவரா இருக்கணும், அவர் எதன் பக்கமும் தேவையில்லாதவரா இருக்கணும், அவருக்கு உமா இருக்கப்படாது, பாப்பா இருக்கப்படாது, பிள்ளைகள் இருக்கப்படாது, அவருக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே இருக்கப்படாது.
நீ செய்து நீ வணங்குறத நாங்க ஏற்றுக்கொள்வோம். நீயே செய்து நீயே வணங்குறதுலே முடிஞ்சு முதலாவது கண்டிஷனே இது. இந்த 4 தன்மையும் இருந்தால் அவர்தான் கடவுள், அவன் தான் என்கிற அல்லாஹ், வேறொரு கடவுள் இல்லை இந்த உலகம். தைரியமாக சொல்லுங்கள். முஸ்லிம்கள்டையும் சொல்லுங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள்டையும் சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய சூரா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத். லேசான சூரா இது. இதுதான் சொல்ல குர்ஆனை படிங்க படிங்கன்னு சொல்றீங்க. சொல்றது ஓதிட்டு பள்ளியில மட்டும் இமாமத்துல மட்டும் இதெல்லாம் பொறுத்து முழு உலகத்துக்கும் போய் மதரசால உஸ்தாத் எல்லாம் அதெல்லாம் ஒரு சைட். முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்துறது கூட பொறுப்பு. சும்மா என்னத்துக்கு வந்த ஓதினோண்டி முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்தணும். அதான் உலமாக்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. லேசான பொறுப்பு சுமந்த மக்கள் நாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசி 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 இன்பம் தாங்கிறார். கொஞ்சம் கற்பனை கெடுத்து பாருங்க. அல்லாஹ் பேச்சு மட்டும் கேட்குது, அல்லாஹ் கண்ணுக்கு விளங்குறான் இல்லை. ஒரு பெண்மணிக்கிற குரல்ல மயங்கித்தான் எத்தனை பேர் கொண்டிருக்கிறார். குரலை கிமி மாறி இருக்கிறான், பாலை பிடிப்பா அவ காவம் மாறி பார்க்கலாம். குரல்ல மயங்கிடுவார். அல்லாஹ்வோட நேரடியா பேசி 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 இன்பத்துல மயங்கி கடைசியில கேட்டுட்டார், ரப்பி அரினி அன்ظுர் இலைக். யா அல்லாஹ், உன்னை காட்டி நான் பார்ப்போம். எப்படி கேள்வி? உன்னை காட்டி நாம் பார்ப்போம், எனக்கு இருக்க கதை போமை. அல்லாஹ் சொன்னான், என்ன பார்ப்பா? அது பார்க்கல, நீங்க பார்க்கல, இல்ல பார்க்கத்தான் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுமானே, பார்க்கத்தான் வேணும். சரி பார்க்கணுமா? என்னை உலகத்தில் உங்களால் பார்க்க முடியாது. சரி, அப்படி பார்க்கணும் ஆசையா? ஜபல். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலைக்கு பக்கத்தில் நின்றிருந்தார். இந்த மலைக்கு பேர் மூசா, ஜபல் மூசா. எல்லாம் 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 வச்சிருக்கிறார். சொன்னான், இந்த மலையை கொஞ்சம் பாருங்க. فَإِنِ اسْتَقَرَّ مَكَانَهُ فَسَوْفَ تَرَانِي. அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் மூசா உங்களால் என்னை பார்க்கலாம். காட்சி பண்ணி யோசிச்சு பாருங்க. லேசான இந்த தியேட்டர்ல ஓடுற படம் அல்ல. அல்லாஹ் பார்க்க போறாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். திருமதியில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செய்தாராம், அவனுக்கு ஒளித்திரைகளில் ஒளித்து 70 ஒளித்திரை அல்லாஹ் அந்த ஒளியிலிருந்து ஊசியோடைய ஓட்டையினால் திருமதியில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டினான். தன்னுடைய பெருவிரலை சின்ன விரல்ல வைத்து காட்டினான். எப்படி காட்டினான்? இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் வரல, அவனுடைய ஜோதி பிரகாசத்திலிருந்து அவன் என்ன செய்தான்? அந்த மலையின் மீது இறக்கினான். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا. அந்த ஒளியை தாங்க முடியாமல் மலை துண்டு துண்டா வெடிச்சு சிதறி. وَخَرَّ مُوسَى صَعِقًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி மயங்கி விழுந்தார். மலக்குல் மௌத் ஓங்கி அறைஞ்சவர் அங்கனக்கே மயங்கி விழுந்தார். ஏன்? அல்லாஹ்வோட ஈடு கொடுக்க முடியாது யாரும். அவன் தான் என்கிற ரப்பு அல்லாஹ். மௌத் வரைக்கும் பேசணும், மௌத்தாகும் போதும் பேசணும், சக்கராத்திலையும் வரணும். வாயில் அல்லாஹ் அல்லாஹ்னு வரும். அதுதான் இந்த சூரா படிக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன சொன்னாராம், யா அல்லாஹ், தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்க. தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்க. ஆகையால் தான் சகோதரர்களே, அவன் தான் அல்லாஹ். அல்லாஹு அஹத். அவன் தனித்தவன். தனித்தவன். அரபியில ஒன்றுக்கு 2 வேர்ட் பாவிப்பாங்க. ஒன்று சொல்றதுக்கு 2 வேர்ட். ஒன்று அஹத் என்று சொல்லுவாங்க, 2வது வாஹித் என்று சொல்லுவாங்க. அஹத்ண்டா 2 3 அப்படி வர, அதான் அல்லாஹ்யா இருக்கு. அஹத். வாஹித்ண்டா 2 3 இஸ்னானி சலாசா அர்பா ஹம்சா அப்படி வரும். அல்லாஹ் யாருண்டா நல்லவனும். பொதுமக்கள் நீங்க அல்லாஹ்வை பத்தி நல்ல சரியா தெளிவனும்.
மற்றவங்களுக்கு சொல்றது இரண்டாவது, எங்கட வாழ்க்கைக்கு தேவை முதலாவது. அல்லாஹ் மற்றவங்களுக்கு சொல்றது இரண்டாவது, இது எங்கட வாழ்க்கைக்கு. அஹதுன்னு சொன்னா அல்லாஹு அஹதுன் ஃபீ ஸாத்திஹி, அல்லாஹ் தன்னிலே ஒருவன், அவன் ஒருவன் இரண்டாவது மூணாவது எல்லாம். ஆனா அவன் தன்மைகள் வவாஹிதுன் ஃபீ ஸிஃபாத்திஹி, அவனுடைய தன்மைகளில் அவன் வாஹித். அப்படின்னா அவன் சில தன்மைகள் அது நமக்கு இருக்கு. எடுத்துக்கொள்வது ஹயாத். ஹயாத் அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கான், நாங்களும் ஹயாத்தோடு இருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், நாங்களும் கேட்கிறோம், பார்க்கிறோம், எல்லாம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கும் நம்முடைய ஹயாத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கும் நம்முடைய ஹயாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய ஹயாத்துக்கு முன்னால மௌத்து, நம்முடைய ஹயாத்துக்கு பின்னாலேயும் மௌத்து. அவன் யார் தெரியுமா? அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சவனே அவன். அவனுக்கு மௌத்து இல்ல, அவன் ஹயாத்துக்கு ஆரம்பம் இல்ல, அவன் ஹயாத்துக்கு முடியல. அல்லாஹ் கேட்கிறான், நாங்களும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறாங்க, நாங்களும் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய நீங்க நாசா விண்வெளி ஆய்வு மையத்தை கொண்டு வந்து இங்க இறக்கினாலும் அதுல உள்ள விஞ்ஞானிக்கு சொல்லிக்கிறாங்க, அந்த சிவத்துக்கு பின்னாலே இந்த கை சிரிக்கீங்களே இல்லைங்க, ஒண்ணு தேவையில்ல, இந்த ஸ்டீலுக்குள்ள என்ன இருக்குது சொன்னேனாரே. எங்கட பார்வை அது குறுகிய பார்வை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? يرى دبيب النملة السوداء على الصخرة الصماء في الليلة الظلماء. காரிருள் நாம பார்க்கிறதுக்கு வெளிச்சம் தேவை, அல்லாஹ் பார்க்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. காரிருள் கடும் இருட்டு, கடும் இருட்டுல கருப்பு கல்லுல மேய்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்புடைய கால் அச்சும் அல்லாஹ்வுக்கு வரும். எப்படி? கடுமிருட்டு, கடுமிருட்டு, காட்டிருட்டு. இந்த காட்டிருட்டுல கருப்பு கல்லுக்கு மேல நடந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்புடைய காலே அல்ல, கால் அச்சையும் அல்லாஹ் பார்ப்பான். அந்த எறும்பு பேசுவதையும் அல்லாஹ் கேட்பான். அதனால அல்லாஹ் அகண்டால் அஹதுங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதை செய்யப்பட்டார். பல நாட்கள் பேசினார், நின்றுகிட்டே வீட்டிலும் சூறாவுக்கு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அல்லாஹு ஸமது, அல்லாஹு ஸமது, அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். அல்லாஹ் ஸமது என்ன? எந்த தேவையும் மற்றவன். அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை, குளிப்பு தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, இருக்கிறதுக்கு இடம் தேவையில்லை, இசை தேவையில்லை, இடம் தேவையில்லை, அவனுக்கு சதப்பொருள் கிடையாது. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். நாம தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவன். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் பார்ப்பதற்கு வெளிச்சம் தேவையில்லை, அவன் கேட்கிறதுக்கு சக்தி தேவையில்லை, சத்தம் தேவையில்லை. அவன் எந்த சத்தமும் இல்லாம எந்த வெளிச்சமும் இல்லாம எல்லாத்தையும் அறியக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னார், ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாப்பா என்னுடைய சல்லி எல்லாம் கண்டமானி எடுத்து செலவழிக்கிறார். பாப்பாக்கு மகண்ட பணத்தை உரிமை இல்லாம இருக்கு. அந்த சட்டம் இந்த ஹதீஸ்ல தான் வழமாக்கள் எடுக்கிறீங்க. பாப்பா மகண்ட சொத்தை கெடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, அதுக்காக எடுத்து பாவத்தில செலவழிக்க அனுமதி இல்லை. மகன் செலவுக்கு கொடுக்காட்டி மகன்கிட்ட சொத்து எடுக்கிறதுக்கு வாப்பா உரிமை. இப்ப இவர் வந்து முறைப்பாடு செய்றார். சட்டம் பாரதுக்கு முன்னால் மாறி இந்த வாப்பா எங்க சல்லி எல்லாம் எடுத்து கண்ட மாதிரி செலவழிக்கிறார். சட்டம் வாப்பா கூட்டுவாங்க, பாப்பா கூட்டுவாங்க. வாப்பாக்கு செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வரட்டாம், நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உங்களோட மகனை போய் உங்களை பற்றி முறைப்பாடு செய்து விட்டார். கவலை, அடே என்ன போய்
நான் பணம் எடுக்கிறதாக எந்த மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். என்னுடைய இந்த கவலையை நான் ஒரு கவிதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் படிச்சு காட்ட போறேன். இந்த கவலையை ஒரு கவிதையா நான் படிச்சு காட்ட போறேன். கல்வில கவிதை வந்து கற்பனை பண்ணிட்டார். இன்னும் அவர் கூட அந்த கவிதைய வாய் திறந்து சொல்லல, அவரோட காது கூட அதை கேட்கல. இன்னும் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவர் வரவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். வைதா ஜாஅக ஷைஹு, ஒரு வயசாளி உங்களிடத்துல வருவார். அப்படி அவர் வந்தால் ஃபஸ்அலு அன் ஷைஇன் காலஹு ஃபீ நஃப்ஸிஹி வமா ஸமிஅத்ஹு உன்னாஹ், அவர் கவிதை ஒன்றை கற்பனை பண்ணிட்டு வர, இன்னும் அவருடைய காது கூட அதை கேட்கல, நீங்க அதை கேட்க. அப்ப வந்தார், வயசாளி வந்தார். வந்ததோட என்ன பிரச்சனை? யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சல்லி எடுத்து நான் அநியாயமாக யாருக்கும் செலவழிக்கல, அவருடைய தாய்க்கு குடும்பத்துக்கு தான் செலவழிக்க நாங்க இதெல்லாம் ஒட்டு போடுங்க. நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு கவிதையை கற்பனை பண்ணி இருக்கிறீங்களே, அதை பண்ணி சொல்லுங்க. யா ரசூலல்லாஹ், மா ஸஅலல்லாஹு யஸீதுனா பில் யகீனன், இந்த விஷயத்துல அல்லாஹ் இந்த ஈமான கூட்டி கொண்டே போறார். நீங்க உண்மையான நபிங்கிறத நாங்க இன்னும் நம்புறோம். இன்னும் நான் கூட அதை வாய்ப்பு வந்து சொல்லல. உங்களுக்கு நான் குருவா கேட்டுவிட்டார். நீ கண்ணை எதுக்கு சிமிட்டாய் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உன் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். சொன்னார், படி கவிதைய சொன்னார். غدوتك مولودا ومنتك يافعا تعل بما أجني عليك وتنهل. சொன்னார், غدوتك مولودا, ஏ மகனே, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கு சாப்பாடு தீக்கிறது நான். ومنتك يافعا, நீ வாலிபனாகின போது உனக்கு செலவழித்தது நான். நன்றி கெட்ட பிள்ளைகள் அப்படித்தான், பாப்பா செஞ்சுட்டேலாம். நீ வளர்ந்தது, திண்டது, குடிச்சதெல்லாம் நான் சம்பாதித்த சம்பாத்தியம். இரவுல உனக்கு நோய் வந்தால் நான் தூங்காமல் விழித்துள்ள பார்க்கிறேன். لسقمك إلا صاهرا أتململ كأني أنا المطروق دونك بالذي ترمت به دوني فعني تأمل. உனக்கு வந்த நோய் எனக்கு வந்த மாதிரி நான் கண்களால் அழுது அழுது இந்த புள்ள மூத்தாகிடுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருப்பேன். நீங்க கவிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவிதையை கேட்டு ஒரு அழுது மகன் சேர்ப்போட அப்படின்னு சொன்னாங்க. நீயும் உந்த பணமும் உந்த வாப்பம் சொன்ன இன்னும் மாலக்கல் அமீக்க, உன்னுடைய முழு பணமும் எனக்கு சொல்ல வந்தது இல்லைண்டா, நாங்க கல்பெல்லாம் நினைச்சு போகும். ஆனா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அதையும் ஒரு ஏட்டில் அப்படியே பிரிண்ட் பண்ணி ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக் அப்படியே தருவான். அல்லாஹ் அண்டாய் பார் இந்த ரிப்போர்ட் நீ நினைக்க போனது, கண்ண மூடினது, திறந்தது, அசைஞ்சது, ஆடினது, எழுப்பினது, குந்தினது எல்லாம் அல்லாஹ் கேமரால டீலிங் ஒரு சிஸ்டம் அல்லாஹ் சிசிடிவி கேமரால நாம் போன்ல வச்சு வேண்டியதை டெலிட் பண்ணலாம், வேண்டியதை சேவ் பண்ணலாம். அல்லாஹ்வோட சிசிடிவியோட டெலிட் ஒரு சிஸ்டம் உண்டு. அல்லாஹ் விரும்பினா தான் டெலிட் பண்ணணும். அல்லாஹ் டெலிட் பண்றது ஒழுங்கா தௌபா செய்யணும். எந்த தேவையும் இல்லாதவன் அவன். அல்லாஹு ஸமது. மூணாவது வசனம் அல்லாஹ் சொல்றான், லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. இது யாருக்கு மறுப்புண்டா அல்லாஹ் தஆலாவுக்கு யூதர்கள் சொன்னாங்க. وقالت اليهود عزير ابن الله وقالت اليهود عزير
உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றார். وقالت النصارى وقالت النصارى المسيح ابن الله. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா? முஷ்ரிக்குகள் சொன்னாங்க, மக்கா முஷ்ரிக்குகள் அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைகள் என்றார். பனு இஸ்ராயீல் சொன்னான் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றார். அல்லாஹ் சொல்றான், லேசான வார்த்தை இல்லை, பரிசுத்தமான இல்லை, குழந்தை இல்லாத மனைவி இல்லாத எந்த தேவையும் இல்லாத எனக்கு இவர்கள் மனைவியை குழந்தைகளை இணை கற்பித்து விட்டார்கள். வானமெல்லாம் வெடிக்க பார்க்கும், பூமி எல்லாம் துண்டு துண்டா சிதற பார்க்கிறான், மலைகள் எல்லாம் இடிந்து விழப்பாக்குதான். ஏன்? எனக்கு புல்லரிக்கின்னு சொல்லு, எனக்கு புல்லரிக்கின்னு சொன்னதால நான் பொறுமையா இருக்கிறேன். ஆனா வானம் பூமி மலைகள் எல்லாம் வீச்சு விழப்பாக்கு. எனக்கு எந்த தேவை இல்லை குழந்தை எடுத்துக் கொள்வதற்கு. உலகத்துல யாரெல்லாம் எனக்கு புல்லரிக்கின்னு சொல்றீங்களோ, யாமத்துடைய நாளை எல்லாரும் எனக்கு முன்னால் கை கட்டி அடிமையா வந்தான். யார்? அவனுக்கு குழந்தைகளும் கிடையாது, அவனுக்கு பெற்றவர்களும் கிடையாது. வலம் நாலாவது வசனத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உண்மையாக இந்த அந்த சராசரத்தில் யாருமே கிடையாது. அர்த்தம் பண்ணிட்டா ஒரு பாகமாகும். நிச்சயமாக அல்லாஹ்வன் ஒருவன் ஏகன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையற்றவன். பாடமாகணும் கட்டாயம். இது ஒன்றையாவது பாடமாக்கி கொள்வையில் ஓடி வரும். லம் யலித் அப்படின்னா என்ன? அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யார் இந்த சூறாவை 10 தரம் போகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. யார் இந்த சூறாவை 3 தரம் போகிறாரோ முழு குர்ஆனையும் ஓதினார் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். யார் இந்த சூறாவை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ் நேசிக்கிறார். யார் இந்த சூறாவை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறார். அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை முழுமையாக நாங்க விளங்கி மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி முழு உலகமெல்லாம் பேசுவதற்குரிய பாக்கியத்தை நம்ம கொண்டு அந்நிய மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வா சுத்தமான அஸ்ஸலாமு அலைக்கும்.